போர்க்குரல் இன்றைக்கு இந்தியா முழுக்கவும் ஒலிக்க தொடங்கி இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்டுக்கு எதிராகவும் அந்த மாதிரியான ஒரு இல்ல அதுதான் இப்போ நாம செய்தி பதிவு பண்றதே எதிர்ப்புங்கிறது தானே. எதுமா 104 உதவி எண் இருக்கு. அங்க 40க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் எப்பவுமே பணியில் இருப்பாங்க, 24 மணி நேரமும் பண்ணி. தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் எந்த மாவட்டங்கள் காட்டணும்? 10 மாவட்டங்கள். 205 கேஸ்ல குறிப்பா எந்த மாவட்டம் வந்து அதிகமா இருக்கு? மாவட்டங்கள் 10 இருக்கு. இப்போ 10 மாவட்டங்கள் 10ல வந்து இதுல இன்னைக்கு இந்த வருஷம் வந்திருக்கிற 11,743ல 57.6% இந்த 10 மாவட்டங்கள்ல வந்திருக்கு. இந்த 10 மாவட்டங்கள் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி, நம்ம கிருஷ்ணகிரி, திருப்பூர், இந்த மாதிரி ஒரு 10 மாவட்டங்கள். இப்ப அதுக்கு தான் ரிவ்யூ பண்ண போறாங்க. இப்ப நேற்றுக்கு இருக்கிற 205லயும் அநேகமா இந்த ரேஷியோவும் அங்க இந்த 57% அதுல தான் இருக்கும். ரிவ்யூ பண்ணி அடுத்து என்ன பண்ணணுங்கிறத முடிவு எடுக்கணும். குறிப்பா வந்து இந்த டோர் டு டோர் போறக்கூடிய அந்த பணியாளர்கள் என்னமா இல்ல கர்ப்பிணி இல்ல. இப்ப இவங்க பணியாளரை பொறுத்த வரைக்கும் வீடு வீடா போயிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இருந்தாலுமே ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணாம தொடர்கதையாகிட்டே வருது. எப்பவுமே அவங்களுக்கு இல்ல இது வீட்டுக்குள்ள போனங்கிறது இல்லங்க. வீட்டுக்குள்ளனா அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு சில இடங்கள்ல மட்டும் அது குறிப்பா இல்ல இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை எங்கேயும் இல்ல. இது அதாவது வீட்டுக்கு வெளியில இருக்கிற இந்த கொட்டாங்கச்சி, இது டயரு, வாழை மட்டையில தேங்கி நிக்கிற நீர், இந்த மாதிரியான இடங்கள்ல அப்புறப்படுத்தி சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா நோட்டீஸ் கொடுக்கறாங்க. அது பெருநகர சென்னை மாநகராட்சி எல்லாம் வழக்கமாவே ரெகுலராவே அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கேயும் அதை அலோ பண்ணலங்கிறது எங்கேயுமே இல்ல. இல்ல அதுதான் இப்போ அதுக்காக தான் இப்போ கடந்த ஆண்டுகள்ல வந்து அந்த லிஸ்ட இதுல இந்த பட்டியல்ல இணைக்கிறதுல பெரிய முயற்சி எடுக்காம இருந்தது. இப்போ போன வருஷத்துல இருந்து 4656 மருத்துவமனைகள், தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளை ஒருங்கிணைச்சு டெங்கு மாதிரியான பாதிப்புகள் தென்பட்ட உடனே அரசு அதிகாரிகள் இந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க. அவங்கள தீவிரமா கண்காணிக்கிறாங்க. எந்த மாதிரியான அவங்களோட நோய் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்காணிக்கிறாங்க.